ஒரு மரத்தின் கிளை மேலே இருக்கிற பறவைக்கு என்றைக்குமே அந்த கிளை ஒடிஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்காதான். ஏன்னா அந்த கிளை மேலே அந்த பறவை நம்பிக்கை வைக்கிறது இல்லை, தன்னோட ரெக்க மேலே தான் அந்த பறவை நம்பிக்கை வச்சுருக்கும். எனக்கு தெரியுது, யூ மே பி டயர்ட், மே பி வீக், மைண்ட் இஸ் போரிங், க்ளூலெஸ், ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஸ் இப்படின்னு எப்படி வேணுமாலும் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் சாக தான் போகிறேன், அந்த மரணத்திலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த மரண பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து என்னால் எஸ்கேப் ஆக முடியும். அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா பயத்திலிருந்து வெளியே வரத்துக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இட்ஸ் சாய்ஸ் டு யுவர் சூஸ். நீங்கள் எதை தீர்மானிக்க போகிறீங்க? உங்களுக்கு அந்த பயம் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இட்ஸ் ஆல்வேஸ் நியூ சாப்டர். வரப்போகிறது உங்கள் வாழ்க்கையோட நியூ சாப்டர். உங்களுக்கு தெரியவே செய்யாது. இட்ஸ் க்ளூலெஸ். நீங்கள் எப்போ எழுமணும், எப்படி என்வாயன்மெண்ட் இருக்கும், யார் கூட பேசணும், அது எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் தெரியாது உங்களுக்கு. அதனால தான் புது விஷயத்து மேலே உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்குது. அந்த பயத்தில் சில பேர் எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு பின்வாங்கிடுறாங்க. ஆனால் சில பேர் மட்டும்தான் அதை முழு நம்பிக்கையை வச்சு இது என்னுடைய புது லைஃப், இது புது எக்ஸ்பீரியன்ஸ், இது இப்படி தான் இருக்கும், ஏன்னா நேற்றைய போல் இன்னைக்கு இல்லை, இன்னைய போல் நாளைக்கு இல்லை, நாளைய போல் என்னைக்கு இல்லை அப்படின்ட்டு எல்லாமே புதுசு தான் அப்படின்னு அடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு தான் அப்படின்னு எவன் ஒருத்தன் ஏற்றுக்கிறானோ, எவன் ஒருத்தன் அடி எடுத்து வைக்கிறானோ அவனுக்கு புது லைஃப் உருவாக தான் செய்யும். வாழ்க்கையில் எல்லா நேரங்களையும் அந்த நியூ சாப்டர் ஆஃப் த லைஃப் ஒரு ரூம் மாதிரி தான், ஒரு அறையில் மூடப்பட்டு இருக்கும். அந்த கதவுகளை நம்பிக்கையோடு திறக்கும்போது தான் அந்த நியூ சாப்டர் ஆஃப் லைஃப் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கதவு அது ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனாக கூட இருக்கலாம், அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் எழுதுகிற ஆன்சராக கூட இருக்கலாம், இல்லை மீட்டிங் ஹாலில் நீங்கள் எழுப்பி பேசுகிறதா கூட இருக்கலாம், இல்லை எக்ஸாமுக்கு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் இலக்கை நோக்கி எடுத்து வைக்கிற ஒரு ஐடியா கூட இருக்கலாம். இப்படி அந்த நியூ சாப்டர் ஆஃப் லைஃபுக்கு எவ்வளவோ ஆப்ஷன் இருக்குது. அந்த கதவுகளை நீங்கள் திறக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வேணும். எந்த நம்பிக்கை வேணும் அப்படின்னா, என்ன தான் இந்த வாழ்க்கை நமக்கு தெரியாததாக இருந்தாலும், அது பயமுறுத்துறதா இருந்தாலும், அதை நான் ஆசைப்பட்டது தான், அதை நான் மனசார ஏற்றுக்கொண்டு தான் அப்படின்னு நீங்க முன்னோக்கி போகணும். இன்னைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, 100 பேருக்கு முன்னாடி நின்று அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போது யாராவது சிரிச்சிட்டாங்க, இல்லை ஒழுங்காக அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்க முடியல அப்படின்னா வலிக்க தான் செய்யும். அந்த பெயின் இன்விசிட்டபிள். ஆனால் இதை கொடுக்கணுமே, என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு தெரியல, பயந்து பயந்து உங்களுடைய டேர்னிங் வர வரைக்கும் பயந்து நடுங்கி நடுங்கி வேணாமா, பின்வாங்கிடலாமா, போயிடலாமா அப்படின்னு நினச்சி பயப்பட்டீங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் சஃபரிங். அந்த சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அந்த சஃபரிங்கை போக்க, ஏன்னா அது மைண்ட் கேம். நீங்கள் ஸ்டேஜுக்கு போகலை, உங்கள் ப்ரெசன்டேஷன் எந்த விதத்தில் ராங்காகவும் போகலை, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், உங்களோட மனசுக்குள்ளே வரக்கூடிய சிந்தனைகள். ஸோ அந்த ஆப்ஷனல் சஃபரை நீங்கள் எல்லா டைம்லையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம் வருதா, நான் பயப்படுறது ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் தேவையே இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லைங்கிற. எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வரும்போது கஷ்டமாக இருந்தால் ஓகே, ஆனால் வந்துருமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறது தப்பு. ஸோ என்றைக்குமே பயம் வேண்டாம். இந்த பயம் அப்படிங்கிற விஷயம் தான் உங்கள் நியூ சாப்டர் ஆஃப் லைஃப்பை திறக்க விடாமல் தடுக்குது. ஸோ இப்போ புரியுதா உங்கள் பயம் எந்த அளவுக்கு மோசமான விஷயம் அப்படின்னு? உங்கள் ப்ரெசன்டேஷனை அது தடுக்கும், உங்கள் பர்ஃபார்மன்ஸை அது தடுக்கும், உங்கள் க்ரோத்தை மொத்தம் அது தடுக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், எவ்ரி டைம் யூ ஹேவ் டு சாய்ஸ் டு சூஸ் ஹவு யூ கான் ஃபீல். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, ஃபுல் மோட்டிவேட்டடாக நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு கிடைக்கும்னு தன்னம்பிக்கையோட எவன் வெயிட் பண்ணுறானோ அவனுக்கு தான் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும். ஸோ உங்களோட கேள்வியெல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நான் நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணுறேன்னா, நான் போராடுறேன்னா, ஐ எம் கிவிங் மை 100%. இல்லைனா என்னோட எனர்ஜியை ஒரி பண்ணிக்கிட்டே, ஃபீல் பண்ணிக்கிட்டே, வருத்தப்பட்டுக்கிட்டே, அழுதுகிட்டே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா, உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை இப்போ பண்ணுங்க, தவற விட்டுறாதீங்க. படிக்க முடியுமா படிங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை இன்னைக்கு இப்போவே பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.